வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு புது விஷயம் செய்ய போகிறோம். அது என்னன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் நாம் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சாதனை. தமிழன் நினச்சானா என்ன வேணாலும் செஞ்சு முடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். உலக அளவில் என்ன விஷயம்னு எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருச்சு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். இது நமக்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி. இந்த ஜல்லிக்கட்டு வெற்றிங்கிறது ஒரு ஆரம்பம்தான். அதுக்கு உதாரணம் இப்போ நம்ம பேன் பண்ணியிருக்கிற பெப்சியும் கோக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஃபாரின் ப்ராடக்ட்ஸை பிளாக் பண்ணிவிட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸை எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகும்னு. அதுலேயே இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்தியன் ப்ராடக்ட்ஸை விட தமிழ்நாடு ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக தமிழ்நாடோட எக்கனாமி கூடும். அப்படி பார்த்தீங்கன்னா பொவன்டோ, மில்கா பிரெட்டு இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் தமிழ்நாட்டிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ். இது இல்லாமல் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் யூஸ் பண்ணுற விண்டோஸ், மேக், கூகுள், ஃபயர்ஃபாக்ஸ் இது மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம், முக்கால்வாசி ஏன் 90% ஆஃப் த சாஃப்ட்வேர்ஸ் ஃபாரின் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்குது. இது மாதிரி நம்ம தமிழ் ப்ராடக்ட்ஸை உலகம் முழுக்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்படி ஒரு புது முயற்சியை தான் இப்போ எடுக்கிறோம். ஃபிலிம் சோடியம் சார்பாக ஆல்கோ 4KB அப்படின்னு ஒரு புது டெக்னாலஜி நம்ம தமிழ்நாட்டிலேயே டெவலப் பண்ணி உலகத்திலேயே முறையாக நம்ம தமிழ் சினிமாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, டிடிஹெச் மாதிரி எந்த ஒரு ஹார்ட்வேர் செட்டப்பும் இல்லாமல் உங்கள் விண்டோஸ் மிஷினில் உங்கள் வீட்லேயே உட்காந்து படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் குவாலிட்டியில், அதாவது 1080p வீடியோ குவாலிட்டி, 5.1 சேனல் டிடிஎச் ட்ராக் ஆடியோ குவாலிட்டியில் ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். இது வேர்ல்டு லெவலில் புது டெக்னாலஜின்னு சொல்கிறதுக்கு சின்ன சாம்பிள். இன்றைக்கி இன்டர்நெட்டில் மூவியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று, மூவியை டைரெக்டாக டவுன்லோடில் கொடுக்குறது. அப்போ யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணி ஃபுல் மூவியை இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாமல் படம் பார்க்கலாம். இன்னொன்று, யூடியூப் மாதிரி ஏதாவது வெப்லேயரில் ப்ரௌசர்லேயே ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இதில் யூசருக்கு படம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற வரைக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபுல் ஸ்பீடில் வேணும். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆனால் படம் ஸ்டக் ஆகும். கனெக்ஷன் ஸ்பீடு குறைஞ்சா மூவியோட குவாலிட்டி குறையும். ஒவ்வொரு தடவையும் படம் பார்க்கும்போது, அதாவது பார்த்த படத்தையே திரும்ப பார்த்தாலும் டேட்டா பேண்ட்வித் கால்குலேட் ஆகும். இந்த ஸ்ட்ரீமிங்கில் வர வீடியோவோட மேக்ஸிமம் குவாலிட்டி டம்ப்டு 1080p, அதாவது வீடியோ பிட்ரேட் கம்மியாக இருக்கும், அதனால் வீடியோ குவாலிட்டியும் குறையும். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் AC3 ஆடியோ. இதுக்கும் நீங்கள் தியேட்டரில் கேட்குற டிடிஎஸ் குவாலிட்டி ஆடியோவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 மெத்தட் தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இருக்குது. ஆனால் ஃபிலிம் சோடியம் யூஸ் பண்ணியிருக்கிற ஆல்கோ 4KB டெக்னாலஜிங்கிறது இந்த 2 மாதிரியும் கிடையாது. இது எப்படி ப்ளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர்ற வீடியோ ஃபார்மேட் AVI MP4 மாதிரி இதோட வீடியோ ஃபார்மேட் SUT. இந்த வீடியோ வேறு எந்த பிளேயர்லேயும் ஓடாது. ஏன்னா இதில் வர்ற வீடியோ குவாலிட்டி ட்ரூ தியேட்ரிக்கல் ஃபுல் HD 1080p, ஒரிஜினல் 5.1 டிடிஎஸ் ட்ராக் ஆடியோ குவாலிட்டி. இது ஒரு படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி தியேட்டருக்கு போகிற குவாலிட்டி. இந்த குவாலிட்டி வீடியோவை உங்கள் வீட்லேயே இருந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள எல்லா மிஷின்லேயும் ஓடுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஃபிலிம் சோடியம் டெவலப் பண்ணியிருக்கிற பிளேயர் தான் இந்த கிளப் பிளேயர். இதில் உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த கிளப் பிளேயரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தியேட்ரிக்கல் குவாலிட்டி SUT ஃபார்மேட் வீடியோவை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் இத்தனை GB வீடியோவை டவுன்லோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சீப்பான காஸ்ட்டில் டிக்கெட் புக் பண்ணி கிளப் பிளேயரில் பேப்பர் வியூ மெத்தடில் படம் பார்க்கலாம். இதன் மூலமாக ஃபஸ்ட் டே ஃபேமிலியோட தியேட்டர் குவாலிட்டியில் வீட்லேயே இருந்து படம் பார்க்க முடியும். இதில் படம் பார்க்கும்போது இன்டர்நெட் கனெக்ஷனில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் படம் பஃபர் ஆகாது, ஸ்டக் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடு எவ்வளவு குறைஞ்சாலும் மூவியோட குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் அதே ஃபுல் HD வீடியோ டிடிஎஸ் ட்ராக் ஆடியோவில் ப்ளே ஆகும். இதுலேயும் படம் ப்ளே ஆகும்போது இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். ஆனால் இதில் ஒரு படம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு கன்சியூம் ஆகிற டோட்டல் டேட்டா பேண்ட்வித் 200 KBயை தாண்டாது. இதில் வர்ற வீடியோவும் ஆடியோவும் தியேட்டருக்கு போகிற அளவு ஹெவியான குவாலிட்டியில் இருக்கிறதுனால இதை ப்ளே பண்ணுறதுக்கு ஹை அண்ட் ப்ராசஸர்ஸ் வேணும்.
ஆனால் எல்லாராலையும் ஹை அண்ட் ப்ராசஸர் வச்சுக்க முடியாது. அதனால் ஹார்ட்வேர் ப்ராசஸிங் எல்லாம் சாஃப்ட்வேர் டீகோடிங்லேயே பண்ணி ஒரு லோ லெவல் டியூவல் கோர் மிஷினில் கூட மூவி ப்ளே ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொரு வீடியோவும் ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸர் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி 3 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்தில் வீடியோ டீகோட் ஆகிடும். இதை ஏன் நான் உலக அளவில் புது முயற்சின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஹாலிவுட் வரைக்கும் சினிமா அப்படின்னாலே தியேட்டரில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த படம் தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகலைன்னா மட்டும்தான் வேறு மீடியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு முயற்சியை தான் கமல் சார், சேரன் சார் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்காங்களே அப்படின்னா, அதுக்கும் இப்போ நாம் எடுக்கிற முயற்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற எந்த படங்களும் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகிறது கிடையாது. அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒரு சில பாப்புலரான ஹீரோஸ் படங்கள் மட்டும், அதுவும் மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அதுவே இந்தியாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாப்புலரான படங்கள் மட்டும் ஒரு சில கண்ட்ரீஸில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிற சிட்டிஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் நம்ம தமிழ் மக்கள் உலகம் முழுக்க சிதறி இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், நம்ம தமிழ் படங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்க்க முடியறதில்ல. ஒன்று தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகிருக்காது, இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் ஏதாவது ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கும். அதனால் அவங்க வேறு வழியே இல்லாமல் மட்டமான குவாலிட்டியில் பைரசியில் படம் பார்க்குறாங்க, இல்லை அஃபிஷியலாக யாராவது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணணும், டிவிடியில் ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எடுக்கிற புது முயற்சி இதுதான். தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற ஊரில் இல்லாத எல்லா மக்களும் 1080p வீடியோ குவாலிட்டி 5.1 சேனல் டிடிஎஸ் ட்ராக் ஆடியோ குவாலிட்டியில் ஃபஸ்ட் நாள் படம் பார்க்க முடியும். அதுவும் தியேட்டரில் போய் பார்க்குற மாதிரி காஸ்ட்லியாக இல்லாமல் சீப்பான காஸ்ட்டில் ஃபேமிலியோட ஃபஸ்ட் நாள் படம் பார்க்க முடியும். இந்த புது முயற்சிக்கு நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1 by 1 படங்களும் டைரக்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். காரணம், பெரிய படங்களுக்கு பெரிய லெவலில் கமிட்மெண்ட் இருக்குது. நீங்கள் படம் பார்ப்பீங்கன்னு ஒரு கேரண்டி இருந்தால்தான் அவங்களால பெரிய படங்களை ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபிலிம் சோடியம்ங்கிறது மற்ற பிஸ்னஸ் மாதிரி படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் கிடையாது. இது யூடியூப் மாதிரி ஒரு காமனான பிளாட்ஃபார்ம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உலகத்திலேயே முறையாக எடுக்கிற ஒரு முயற்சி. மற்ற லாங்குவேஜ் படங்கள் இதில் ரிலீஸ் ஆக ரெடியாக இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள் டெவலப் பண்ணணுங்கிற காரணத்துக்காக தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இப்போது இந்த டெக்னாலஜி சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வேர்ல்டு லெவலில் லான்ச் பண்ணுறதுக்கும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இதோட அஃபிஷியல் வெப்சைட் filmsodium.comல ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி கிளப் பிளேயரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் மூவி கிளிப்பு வச்சுருக்கோம். இந்த சாம்பிள் மூவியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் புக் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணுற மூவியோட ஒரிஜினல் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. மற்றபடி இந்த பிளேயரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா உங்கள் ஐடியாஸை எங்கள் அஃபிஷியல் வெப்சைட் அல்லது ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு 4 சின்ன படங்கள் இப்போ ரிலீஸ் ஆக ரெடியாக இருக்குது. காட்டுப்புறா, யாழ், பந்து, திருவிக்கா, பூங்கா. இந்த படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபிலிம் சோடியம்லேயும் ரிலீஸ் ஆகும். இதில் எந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்தை புக் பண்ணி பாருங்கள். டிக்கெட் காஸ்ட் 100 rupees. ஆனால் இதில் இருக்கிற ரிவார்ட் பாயிண்ட் ஸ்கீம் மூலமாக டிஸ்கவுண்ட்டில் 30 ரூபாய்க்கு கூட டிக்கெட் புக் பண்ணி படம் பார்க்க முடியும். நீங்கள் புக் பண்ணுற டிக்கெட் காஸ்ட் ஃபுல்லாக கேஷ்பேக்காக இமீடியட்டாக உங்கள் ஃபிலிம் சோடியம் அக்கௌண்ட்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கிரெடிட் ஆகிடும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை அடுத்த படம் புக் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் அடுத்தடுத்த படங்கள் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். எங்கள் அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் ரிலீஸ் ஆகிற எல்லா தமிழ் படங்களும் இதில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும்.